யாருனாலையும் அந்த ஜேஇ பர்சன்டேஜ் வச்சு உங்களுக்கு என்ஐடி திருச்சியில் சீட் கிடைக்கும் அப்படின்னால உங்களால சொல்லவே முடியாது. மெயினாக பார்க்க போகிறது ஒரு 3 ஸ்கூல்ஸை மட்டும் நான் காமிக்கிறேன். இந்த 3 ஸ்கூலோட ரிசல்ட் மட்டும் நீங்கள் பாருங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் வெரி இம்பார்ட்டன்ட். தவிர நீங்கள் வந்து பர்சன்டேஜ் இந்த பர்சன்டேஜ் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஒரு கன்சல்டன்சி நீங்கள் கேட்டாலும் இட் இஸ் நோ யூஸ். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் கலைமணி, கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ எதை பத்தினது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எல்லா ஸ்டூடெண்ட்டும், அதாவது எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு கனவு நிறுவனம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா என்ஐடி திருச்சி. இருக்கக்கூடிய சீட்டே மொத்தம் 989 சீட்ஸ் தான் இருக்கு. இதே தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 490 சீட்ஸ் கிட்ட தான் கம்மியா சீட் இருக்கு. ஸோ இதுல 490 சீட்ஸ்ல கிட்டத்தட்ட 106 சீட்ஸ் வந்து ஃபீமேல்கே போயிடும், கேர்ள்ஸ்கே போயிடும். சரி, நமக்கு என்ஐடி திருச்சியில சீட் கிடைக்குமா, அதுக்கு எவ்வளவு சான்சஸ் இருக்கு? ஏன்னா இப்போ இந்த ஜேஇயோட ஃபர்ஸ்ட் செஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஐ எம் கெட்டிங் சோ மெனி என்கொயரிஸ் ஃப்ரம் த்ரூ அவுட் தமிழ்நாடு. அவங்க கேட்கக்கூடிய, சார் என்னோட பர்சன்டேஜ் 96% இருக்கு, 94% இருக்கு, 98 இருக்கு, எனக்கு கிடைக்குமா? இது ரிலேட்டடா சில பேர் யூடியூப்ல வீடியோவும் போட்டுட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும்னு தெரியல. யாருனாலையும் அந்த ஜேஇ பர்சன்டேஜ் வச்சு உங்களுக்கு என்ஐடி திருச்சியில சீட் கிடைக்கும் அப்படின்னால உங்களால சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பர்டிகுலரா ஒரு 2-3 ஸ்கூல்ஸோட ஆடப் அதை நம்ம காமிக்க போறோம். ஸோ நம்ம மெயினாக பார்க்க போகிறது ஒரு 3 ஸ்கூல்ஸை மட்டும் நான் காமிக்கிறேன். இந்த 3 ஸ்கூலோட ரிசல்ட் மட்டும் நீங்கள் பாருங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜேஇ மெயின்ஸ் ஃபேஸ் 1ல 99% பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கூலில் 32 ஸ்டூடெண்ட்ஸு, 97% மேலே 159 ஸ்டூடெண்ட்ஸு, 95% மேலே 238 ஸ்டூடெண்ட்ஸு. இது ஃப்ரம் த சேம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதே மாதிரி இன்னொரு ஸ்கூல் பாருங்க, 99ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இன்னொரு ஸ்டூடெண்ட் இந்த ஸ்கூல்ல தான் ஆக்சுவலி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 100 out of 100% எடுத்த பையன். ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா 99% மேலே இன்னொரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 6 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 98% மேலே இருக்காங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது மட்டும். ஸோ ஓவரால் தமிழ்நாட்டில் எத்தனை ஸ்கூல் இருக்கு, இது நம்மளால யாருனாலையும் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ரெண்டாவது என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஜேஇ செஷன் 2வோட எக்ஸாம் என்ன வரல, அதோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ரேங்க்னு ஒன்று வரும், சிஆர்எல் ரேங்க். அந்த சிஆர்எல் ரேங்க் வச்சு தான் நீங்க வந்து கண்டிப்பா கரெக்டாவே சொல்ல முடியும். ஸோ இந்த சிஆர்எல் ரேங்க் லாஸ்ட் இயர் கம்யூனிட்டி வைஸா என்னென்ன இருந்துச்சு அதை பத்தி தான் நம்ம மெயினா பார்க்க போறோம். ஏன்னா நீங்க யூடியூப்ல பார்க்கக்கூடிய எல்லா வீடியோவுமே பாத்தீங்கன்னா ஜேஇயோட ரேங்க் இருக்காது, பர்சன்டைல் தான் இருக்கும். அது 100% தப்பா இருக்கும். சரிங்களா, அதை நீங்க பார்க்கவே வேண்டாம். இப்போ ரேங்கை பத்தி நம்ம பார்ப்போம். லாஸ்ட் இயர் ரேங்க் பத்தி ஒரு 3 பிரான்ச் என்ஐடி திருச்சியில 9 இன்ஜினியரிங் அண்ட் ஒரு ஆர்கிடெக்சர் கோர்ஸ் இருக்கு. இதுல நம்ம ஒரு 3 பிரான்ச்சை மட்டும் எடுத்தோம். அந்த 3 பிரான்ச்ல ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர்ல என்ன ரேங்க்ல முடிஞ்சிச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கலரா ஹைலைட் பண்ணிருக்கோம். இது என்ன அது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலாவே 2 ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் நடக்கும். ஃபர்ஸ்ட் பேர் வந்து ஜோஷா அப்படின்னு சொல்லுவாங்க, ஜாயிண்ட் சீட் அலோகேஷன் அத்தாரிட்டி. இது வந்து ஒரு 6 ரவுண்டா நடக்கும். சரி, இந்த 6 ரவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்தெந்த சீட்ஸ் எல்லாம் வேக்கண்டா இருக்கோ ஐஐடியை தவிர கிட்டத்தட்ட 119 இன்ஸ்டிடியூஷனுக்கு ஜோஷா நடக்கும். ஐஐடி, என்ஐடி, IIIT, GFTI. இந்த 119 இன்ஸ்டிடியூஷன்ல 23 ஐஐடியை தவிர மித்த இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்டிடியூஷன்லையும் எவ்வளவு சீட்ஸ் வேக்கண்டா இருக்கோ இட் வில் பி கேரிட் அவுட் டு CSAT கவுன்சிலிங், சென்ட்ரல் சீட் அலோகேஷன் போர்டு அப்படிங்கிற கவுன்சிலிங் நடக்கும். அது ஒரு 2 ரவுண்டு நடக்கும். ஸோ இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஜோஷா கவுன்சிலிங்ல ஃபில் ஆனது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கோம். இப்போ எங்கெங்கெல்லாம் கிரீன் கலர்ல ஹைலைட் ஆயிருக்கோ இது எல்லாமே ஜோஷா கவுன்சிலிங்ல ஃபில் ஆனது, அதாவது 6வது ரவுண்டு இல்லைன்னா 5வது ரவுண்ட்லேயே ஃபில் ஆனது. இதே CSAT அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா CSAT ரவுண்ட் 1, CSAT ரவுண்ட் எல்லாம் நம்ம ப்ளூல லைட் ப்ளூல ஹைலைட் பண்ணிருக்கோம், பாத்துக்கோங்க. CSAT ரவுண்ட் 2 இதுதான் லாஸ்ட் ஃபைனல் 8வது ரவுண்டு, அதோட முடியுது. ஜோஷா 6 ரவுண்டு, CSAT 2வது ரவுண்டு. ஸோ டோட்டல் 8th ரவுண்டு நான் அந்த இதில் சொல்றேன். ஸோ ரெட் கலர் ஹைலைட் பண்ணிருக்கோம். ரொம்ப முக்கியமானது, இதை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டன்டா நீங்க நோட்டீஸ் பண்ண வேண்டியது, ஜோஷா கவுன்சிலிங்ல இந்த ஓப்பன் கேட்டகரி, ஜெனரல் கேட்டகரியே ஓப்பன் கேட்டகரின்னு சொல்லுவோம். இது வந்து சிஆர்எல் மட்டும்தான் ஜோஷா கவுன்சிலிங்ல மட்டும். அதே ஜோஷா கவுன்சிலிங்ல மற்ற எல்லா கம்யூனிட்டியும் பாத்தீங்கன்னா கேட்டகரி ரேங்க். அது இடபிள்யூஸ்ல என்ன ரேங்க், ஓபிசில என்ன ரேங்க், எஸ்சில என்ன ரேங்க், எஸ்டில என்ன ரேங்க். இதே CSAT கவுன்சிலிங் மட்டும் பாத்தீங்கன்னா CSAT ரவுண்ட் 1, CSAT ரவுண்ட் 2 இது எல்லாமே பாத்தீங்கன்னா சிஆர்எல் ரேங்க். எல்லா கம்யூனிட்டியுமே சிஆர்எல். சரிங்களா, கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது, சிஆர்எல் ரேங்க். சிஆர்எல்னா என்னன்னா காமன் ரேங்க் லிஸ்ட். ஓவரால் இந்தியாவில் உங்களுக்கு
என்ன இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ரேங்க் வரும். அதுதான் சிஆர்எல் ரேங்க்ங்கிறது. சரி, இப்போ லாஸ்ட் இயர் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்ல ஜெனரல் கேட்டகரியில என்ன ரேங்க் இருந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம். இது வந்து கம்ப்ளீட் சிஆர்எல் மட்டும்தான். ஸோ சிஎஸ்சியை பொறுத்தவரை லாஸ்ட் இயர் நீங்க பாத்தீங்கன்னா நியூட்ரல், அதாவது நியூட்ரல்ங்கிறது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஃபீமேல்ங்கிறது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபீமேலுக்கு மட்டும். ஏன்னா 20% ரிசர்வேஷன் எல்லா என்ஐடிஸ் எல்லா ஐஐடிஸ்லயுமே கேர்ள்ஸ்க்குன்னு இருக்கு. ஸோ ஃபீமேலை பொறுத்தவரை லாஸ்ட் இயருக்கு ரேங்க் வந்து 6687க்கு நடந்திருக்கு, கிடைச்சிருக்கு. இதே வந்து நியூட்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 5164க்கு கிடைச்சிருக்கு. இதே மாதிரி ட்ரிபிள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ஜெனரல் கேட்டகரியை பொறுத்தவரை நீங்க பாத்தீங்கன்னா நியூட்ரலை பொறுத்தவரை 10413 சிஆர்எல் அதாவது கிடைச்சிருக்கு. இதே ஃபீமேலுக்கு நீங்க பாத்தீங்கன்னா 16754க்கு கிடைச்சிருக்கு. இதே சிவில் இன்ஜினியரிங்க்கு நீங்க பாத்தீங்கன்னா நியூட்ரலை பொறுத்தவரை 36664க்கு கிடைச்சிருக்கு. whereas for the female it was 45513க்கு கிடைச்சிருக்கு. சரி, இதுக்கு அடுத்து இடபிள்யூஎஸ் கேட்டகரி பார்ப்போம். இடபிள்யூஎஸ் கேட்டகரியை பொறுத்தவரை நான் கிளியரா சொல்லியிருந்தேன். இந்த கிரீன் கலர்ல மென்ஷன் பண்ணிருக்கிறது என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா கேட்டகரி ரேங்க். இதே ப்ளூ கலர் அண்ட் ரெட் கலர் அது வந்து ஃபுல்லாமே சிசாப் கவுன்சிலிங்ல ஃபில் ஆயிருக்கு, அது சிஆர்எல் ரேங்க். இதெல்லாம் சிஆர்எல் ரேங்க், இது வந்து கேட்டகரி ரேங்க். சரிங்களா? இப்ப இடபிள்யூஎஸ்ல ஃபீமேல் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஜோஷாலே முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ஜோஷால கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து ஃபீமேலுக்கு லாஸ்ட் இயர் வந்து 6767க்கு கிடைச்சிருக்கு. ட்ரிபிள்ஏ பொறுத்தவரை 13202க்கு கிடைச்சிருக்கு. இதே வந்து நியூட்ரல் ட்ரிபிள்இ வந்து இடபிள்யூஎஸ் நியூட்ரலுக்கு வந்து 99860க்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இது வந்து சிஆர்எல் ரேங்க் 99860ங்கிறது சிஆர்எல் ரேங்க். அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இது, ரொம்ப பாருங்க. 3,73,685 3,73,000 ரேங்க் இருக்கவங்களுக்கு கூட சிஆர்எல் இருக்கும் இந்த ரேங்க் கூட லாஸ்ட் இயர் என்ஐடி திருச்சியில கிடைச்சிருக்கு. ஸோ மாணவர்கள் இதை ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? இதே ஓபிசிக்கு பாருங்க, ஓபிசிக்கு பாருங்க. இப்ப லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ஜோஷால ஃபில் ஆனது இந்த இந்த கிரீன்ல ஹைலைட் பண்ணிருக்கிறது எல்லாமே ஜோஷால ஃபில் ஆயிருக்கு. ஸோ சிஎஸ்சிக்கு லாஸ்ட் இயர் ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நியூட்ரலை பொறுத்தவரை 1778 ரேங்க்குக்கே ஃபினிஷ் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி இது வந்து கேட்டகரி ரேங்க் 1778ங்கிறது கேட்டகரி ரேங்க், சிஆர்எல் கிடையாது. இதே வந்து ஃபீமேலுக்கு பாத்தீங்கன்னா கேட்டகரி ரேங்க் 1873க்கு முடிஞ்சிருக்கு. இதே ட்ரிபிள்ஏ பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இது வந்து சிசாட் ரவுண்ட் 1 அதாவது 7வது ரவுண்டுல முடிஞ்சிருக்கு. அது வந்து 13,081க்கு ஃபினிஷ் ஆயிருக்கு. whereas for the female it closes on the category rank 5781 category rank முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங்க்கு பாத்தீங்கன்னா ஓபிசியை பொறுத்தவரை லாஸ்ட் இயர் லாஸ்ட் ரவுண்ட்ல தான் முடிஞ்சிருக்கு, 8th ரவுண்ட் சிசாட் ரவுண்ட் 2. ஸோ சிஆர்எல் பொறுத்தவரை 44,011க்கு லாஸ்ட் இயர் முடிஞ்சிருக்கு. whereas இது வந்து இது அகைன் சிசாட் ரவுண்ட் 1ல முடிஞ்சிருக்கு 49,607 சிஆர்எல். ஓகே, அதே மாதிரி இப்போ எஸ்சி எஸ்டிக்கு எடுத்துக்குவோம். எஸ்சி எஸ்டியை பொறுத்தவரை மாணவர்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க. சிஎஸ்சியை பொறுத்தவரை லாஸ்ட் இயர் இது வந்து கம்யூனிட்டி ரேங்க், எஸ்சியோட கம்யூனிட்டி ரேங்க். ஸோ லாஸ்ட் இயர் 322க்கு முடிஞ்சிருக்கு. whereas நியூட்ரல் பார்த்தீங்கன்னா 49,500 இது வந்து சிஆர்எல் ஓவரால் இந்தியாவோட ரேங்க் 49,500. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்ஏ பொறுத்தவரை லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் வந்து 98,064க்கு முடிஞ்சிருக்கு. whereas for the female 4001ங்கிறது அகைன் கம்யூனிட்டி ரேங்க். இந்த ப்ளூல மென்ஷன் பண்ணிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிஆர்எல் ரேங்க். ஸோ சிவில் இன்ஜினியரிங் பொறுத்தவரை லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க 1,49,092க்கு முடிஞ்சிருக்கு சிஆர்எலுக்கு. இதே வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபீமேலுக்கு பாத்தீங்கன்னா அகைன் 1,50,455க்கு முடிஞ்சிருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் எஸ்டி கம்யூனிட்டி நம்ம பார்ப்போம். எஸ்டி கம்யூனிட்டியில எல்லாமே ஜோஷாலே முடிஞ்சிருக்கு எக்ஸப்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் நியூட்ரல் தவிர. ஸோ நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பாருங்க நியூட்ரல் பாத்தீங்கன்னா 1,18,362க்கு முடிஞ்சிருக்கு. ஃபார் த ஃபீமேலுக்கு வந்து 1169 இது வந்து கம்யூனிட்டி ரேங்க். ஓகேங்களா? அதே மாதிரி ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரை கம்யூனிட்டி ரேங்க் எஸ்டி கம்யூனிட்டி ரேங்க் 4,969 முதற்கொண்டு கிடைச்சிருக்கு. இதே வந்து ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 2,674க்கு கிடைச்சிருக்கு. இதே வந்து சிவில் இன்ஜினியரிங் பொறுத்தவரை லாஸ்ட் இயர் 6,588க்கு கிடைச்சிருக்கு. இது வந்து ஃபீமேல் எஸ்டி ஃபீமேல் வந்து 2,917க்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் வெரி இம்பார்ட்டன்ட் தவிர நீங்க வந்து பர்சன்டேஜ் இந்த பர்சன்டேஜ் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த ஒரு கன்சல்டன்ஸ் நீங்க கேட்டாலும் இட் இஸ் நோ யூஸ். ஸோ ப்ளீஸ் வெயிட் டில் செகண்ட் ரவுண்ட் ரிசல்ட். செகண்ட் ரவுண்ட் ரிசல்ட் வரும்போது தான் இனிமே சிஆர்எல் அப்படிங்கிற ஒரு ரேங்க் வரும். இதை நீங்க ஜெனரல் கேட்டகரியை தவிர இருந்தீங்கன்னா உங்க கம்யூனிட்டிக்குன்னு ஒரு கேட்டகரி ரேங்க் லிஸ்ட் வரும்.
அதை வச்சு மட்டும்தான் யாராக இருந்தாலும் நீங்கள் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் பர்சன்டேஜ் பார்க்க வேண்டாம், ஸோ நீங்கள் ஐயப்பட வேண்டாம், நீங்கள் சந்தோஷமாக உட்காந்து ஜேஇ ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இப்போதைக்கு நீங்கள் அதை தான் நீங்கள் படிக்கணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்லாம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் நிறைய பேரண்ட்ஸ் வந்து பேத்தட்டிக் ரொம்ப பேனிக்ல இருக்காங்க. வரக்கூடிய எல்லா பேரண்ட்ஸுமே எனக்கு கிடைக்குமா, என் குழந்தை கிடைச்சிருமா அப்படிங்கிற ஒரு பேனிக்ல இருக்காங்க. பிகாஸ் சோ மெனி வீடியோஸ் ஆர் கம்மிங், ரைட்? என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் நீங்க பார்க்கணும்னா இது மாதிரி ரேங்க் மாதிரி ஏதாவது இதுல இருக்கான்னு பாருங்க. அது மோஸ்ட்லி நிறைய இதுல இருக்காது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட இன்னொரு ஃபர்தர் பெஸ்டான ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் கலைமணி. தேங்க்யூ வெரி மச்.